ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 2 எபிசோட் 48 நம்ம பார்க்க போறோம். காபுட்டோ சாயோட ரூமுக்கு வர மாதிரி காட்டுவாங்க. திடீர்னு பார்த்தா டோர் அன்லாக் ஆகும். இந்த சவுண்டை கேட்ட சாய்க்குலாம் அள்ளு விட்டுரும். உடனே அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அவனோட பேக்ல ஒளிச்சு வைப்பான். டோர் அப்படியே லைட்டா ஓப்பன் ஆகும். சாய் ஸ்மூத்தா டர்ன் பண்ணுவான். பார்த்தா யாமட்டோ இருப்பாரு. எனக்கு தெரியும் நீ இங்க தான் இருப்பீன்னு அப்படின்னு யாமட்டோ சொல்லிட்டு உள்ள வருவாரு. நருட்டோவும் சக்குராவும் வருவாங்க. இதை பார்த்த சாய் சிரிப்பான். ஒக்காகேவோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்க ஆன்பு பிளாக் ஆப்ஸ் சாதாரணமா நினைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லுவான். யாமட்டோவோட க்ளோனை ஃபாலோ பண்றதுக்கு இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடியை செட் பண்ணி அதை ட்ராப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதையும் தாண்டி வந்துட்டீங்களாங்க மாதிரி சொல்லவும் முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு பாரு யாமட்டோ. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ செம காண்டாயிட்டு எதுக்காகடா உன் டீம்மேட்ஸுக்கே எப்படியோ துரோகத்தை பண்ண அப்படின்னு கேட்பான். சட்டை பிடிச்சிட்டு சாய் சிம்பிளா நான் மட்டும் உன் இடத்துல இருந்தேன்னா இந்த இடத்துல பெரிய குழப்பத்தை கொண்டு வர மாட்டேன், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்ல அப்படிங்கவும் நருட்டோ செம காண்டாவான். சக்குரா நருட்டோவை ஸ்டாப் பண்ணுவா. நருட்டோ கடுப்போடவே அவனை விட்டுருவான். இதுக்கப்புறமா சக்குரா சாய் பக்கத்தா வந்து அந்த பிக்சர் புக் எடுத்து இது உன்னோடது தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பா. அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் பண்ணுவான். சாய் இது டான்சோ கிட்ட இருந்து வந்த ஆர்டர் தானே, டான்சோவும் ஒரோச்சிமாரும் டீம் அப் ஆக போறாங்கன்னு எங்களுக்கு தெரியும், பெருசா ஏதோ பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க இல்லையா, ஒன்னதான ஒரோச்சிமாருக்கும் டான்சோவுக்கும் இடையிலான ஒரு பர்சனா வச்சுக்கலான்னு சூஸ் பண்ணிருக்காங்க, ஒழுக்க மரியாதையா அவங்களோட பிளான் என்னங்கிறத சொல்லு அப்படின்னு கத்துவா சக்குரா. சாய் சிம்பிளா நிப்பான். கேப்டன் யாமட்டோ ஒரோச்சிமாருவை பத்தி சிம்பிளாவே சொல்லிடலாம், அவனோட அடுத்த பிளானுமே லீஃப் எப்படி டெஸ்ட்ராய் பண்றதுங்கிறதுல தான் இருக்கும் இல்லையா அப்படின்னு யாமட்டோ கேட்டதுக்கும் சிம்பிளாவே நிப்பான் சாய். கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்பான். மூஞ்சியும் உன்னோட போலித்தனமான சிரிப்பையும் பாக்குறப்பவே தெரியுதுடா நீ சொல்றது எல்லாமே பொய்னு அப்படின்னு கத்துவான் நருட்டோ. காபுட்டோ சாயோட ரூமை நோக்கி தான் வருவான். சாயோட ரூம்ல இருக்க சாய் பாத்தீங்கன்னா கடைசியில எப்படியோ ஒண்ணு நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த வகையில என்னோட மிஷன் மொத்தமாவே ஃபெயிலியர் தான், உங்க எல்லாத்தோட சேர்ந்து சண்டை போடலாம், ஆனா தனியே எப்படி அது எனக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும், அதனால மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல, நீங்க சொன்னது கரெக்ட் தான், இந்த பிளானே மொத்தமா லீஃப் வில்லேஜ் அழிக்கிறது தான் அப்படின்னு சாய் சொல்லவும் என்னடா அப்படின்னு கேட்பான். என்னோட ரியல் மிஷனே ஒரோச்சிமாருனால எங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி அவனோட சேர்ந்து லீஃப் அழிக்கிறது தான் பிளானே அப்படின்பான். இதை கேட்ட நருட்டோல செம்ம காண்டாவும். என்ன பண்ண இருந்தேன்னு உனக்கு முதல் தெரியுதாடான்னு சொல்லி நருட்டோ கத்துவான். இரு நான் இன்னும் சொல்லியே முடிக்கலையே அப்படின்பா சாய். என்னோட மீதி பாதி மிஷன் என்ன தெரியுமா, ஒரோச்சிமாருவை பத்தின இன்ஃபர்மேஷனை சீக்கிரட்டா லார்ட் டான்சோவுக்கு அனுப்புறது, வேற விதத்துல சொல்லணும்னா நானும் ஸ்பையா தான் வந்தேன் அப்படின்பா, எதையும் மறைக்காம முழுசா சொல்லு அப்படின்பாரு யாமட்டோ குனாயை நீட்டி. இந்த பாயிண்ட்ல சக்குரா வந்துட்டு இரு ஆக்சுவலா நீ என்ன பண்ண வந்தேன்னு நான் சொல்றேன், ஒரோச்சிமாரு கிட்ட அவன் கூட கொலாபரேஷன் பண்றதா சொல்லி அவனை மொத்தமாவே புறக்கணிக்கிறதா உங்களோட ஐடியா இல்லையான்னு சொல்லி கேட்கும். ஆமான்னு தலையாட்டுவான் சாய். இது ஒரு சூசைட் பண்றதுக்கு சமம் அப்படின்பா சக்குரா. ஒரோச்சிமாரு மட்டும் லீஃப் வில்லேஜை அழிச்சிட்டானா யோசிக்காம எங்களுக்கு துரோகம் பண்ணுவான், இதை பண்றது மூலமா எங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் ஏகப்பட்டது இருக்கும் அப்படிங்கவும் எனக்கு புரிஞ்சு அப்படின்பாரு யாமட்டோ. அப்ப டான்சோ இந்த வில்லேஜை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சிருக்கான், இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே நீயா தான் பண்ணியா அப்படின்னு சக்குரா கேட்கவும் இதுல எழுதியிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே சின்ன சின்ன அனிமல்ஸா மாறிடும், இதுக்கப்புறம் என்ன அது திரும்ப சேஃபா லீஃப் வில்லேஜுக்கே போயிடும், அங்க போனதுக்கு அப்புறமா அந்த இன்ஃபர்மேஷனை மொத்தமா காட்டிடும், குறிப்பா என்னோட இந்த எபிலிட்டிக்காக தான் என்ன வேல்யூ பண்ணி இந்த ஒரு மிஷனுக்காக என்ன பர்சனலா செலக்ட் பண்ணதுக்கான காரணமே அப்படின்னு சாய் சொல்லவும் ஒன்ஸ் இது மட்டும் நடந்தா வில்லேஜ்ல ஏகப்பட்ட உயிர் போகும் அப்படின்னு சக்குரா கத்தும் போது ஒரோச்சிமாரு வந்து இந்த லீஃப அட்டாக் பண்ணப்ப ஏகப்பட்ட உயிர் சேதம் நடந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் காட்டுவாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றேன்னாவது உனக்கு தெரியுமான்னு சொல்லி சக்குரா கேட்பா. அதை பத்திலாம் எனக்கு ஐடியா இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்டர்ஸ் தான் முக்கியம் அப்படின்பா. நருட்டோ கடுப்பாவான். சக்குரா சாய்க்காக இறக்கப்படுவா. சாய் பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்பா. இந்த சாய்ங்கிற பேர் இருக்கு இல்லையா இந்த மிஷனுக்காக எனக்கு கொடுத்த பேர் அவ்வளவுதான், நான் ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் லார்ட் டான்சோவோட ஒரு கருவி, நாளா ஒண்ணுமே இல்ல, நீங்க இப்படி பேசுறது பூராமே வேஸ்ட் தான் அப்படின்னு சாய் சொல்லவும் நருட்டோ கடுப்பாவான். சக்குரா ஃபீல் பண்ணும் போது அவன் கையில இருக்க புக்கை பார்த்துட்டு ஏன் இந்த ஒரு பிக்சர் புக்குக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்பா சக்குரா. சாய் அந்த புக்கை பார்ப்பான். ஷின் இருக்க சைட
காட்டுவாங்க. அவனோட ஹேர் கலரை பொறுத்த வரைக்கும் ஒயிட் தான், ஒயிட் இல்லைன்னா கிரேன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல அது கொஞ்சம் பிளாண்டியா தெரியும், எல்லோயிஷா. அத சில பேர் வந்து மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த ரூமோட லைட்னிங் வந்து எல்லோயிஷா இருக்கனால அப்படி தெரிஞ்சிருக்கலாம்னு தான் என்னோட தாட் இருக்கு. இது மிஸ்டேக்கா இல்லையாங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சக்குரா இந்த பிக்சர் புக்கோட கவர்ல நீயும் உங்க அண்ணனும் தானே இருக்கீங்கன்னு சொல்லி கேப்பா. அதனால தானே அந்த பிக்சர் புக் மேல அவ்வளோ கேர் கொடுக்குற, அதுதானே நீ இங்க இருந்தீங்கிறக்கான ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா அப்படின்னு சக்குரா கேட்கவும் சாய் பாப்பான். உனக்கு எமோஷன்ஸே இல்லைன்னு நினைச்சிட்டு தானே இருக்க. எல்லா ஷினோபிஸ்க்குமே எமோஷன்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா தவிர்த்திட முடியாது. இந்த பிக்சர் புக்கை நான் உங்ககிட்ட கொடுக்கும் போது அதை தேங்க்ஸ் பண்ணிட்டு வாங்கினேன், அதுவே ப்ரூஃப் தான். அந்த பிக்சர் புக்கை நீ வாங்கும் போது அவ்வளோ ரிலீஃபா இருந்த அப்படின்னு சக்குரா சொல்லும் போது, எதுக்காக இந்த புக் என்னோட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு கேட்பான். இந்த புக்கை நீ பிரிய விரும்பாததுக்கான காரணம் நீ ஒருத்தரோட தம்பிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறக்காக, மறந்துடக்கூடாதுன்னு. இன்னும் உனக்கு புரியலையா சாய் அப்படின்னு கேட்பா. கொஞ்ச நேரம் சைலன்ஸுக்கு அப்புறமா, அது உங்க அண்ணனோட உனக்கு இந்த உறவுடா, பிணைப்பு, அது உனக்கு ரொம்பவுமே முக்கியம். உனக்கு உங்க அண்ணனோட இந்த பிணைப்பு அழியக்கூடாதுன்னு நினைக்கிற, அதனாலதான் அப்படின்பா. பிணைப்பா அப்படின்ட்டு பாப்பான். யாமட்டோ அந்த பிக்சர் ஃபுல்லா நாங்க பார்த்துட்டோம் சாரின்னு பாரு. சென்டர்ல இருக்கிறது மட்டும்தான் அன்பினிஷ்டா இருந்துச்சு. சாய் எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்திருக்கீன்னு அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போது, நருட்டோ அண்ட் சக்குரா ரெண்டு பேருமே யாமட்டோவை பார்ப்பாங்க. உனக்கு கண்டிப்பா டான்சோ கிட்ட இருந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், உன்னோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக. ஸ்பெஷல் ட்ரைனிங்கானு ஷாக் ஆவான் நருட்டோ. அது ரொம்பவுமே மோசமான பிராக்டிஸ். ஒரு காலகட்டத்தில் வில்லேஜ் ஹிடன் இந்த மிஸ்ட்ல பிராக்டிஸ் பண்ணாங்க. அந்த வில்லேஜை பிளட் மிஸ்ட் வில்லேஜ்னு சொல்லலாம். எமோஷன்ஸே இல்லாம இருக்காக அந்த ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. பிளட் மிஸ்ட் வில்லேஜா, ஹிடன் மிஸ்டா அப்படின்னு ஷாக் ஆவா சக்குரா. அங்க இருந்து தான் ஜாபுஜா வந்தான் அப்படின்பா நருட்டோ. சாயை பார்த்துட்டு அப்புறம் அப்படின்பா. கக்காஷி வந்து இதுக்கு முன்னாடியே ஜாபுஜா கூட ஃபைட் பண்ணும்போது ஒரு காலகட்டங்கள்ல ஹிடன் மிஸ்ட் வில்லேஜ பிளட் மிஸ்ட் வில்லேஜ்னு கூப்பிட்டாங்க. அங்க நிஞ்சா ஆகணுங்கிறதே பெரிய கஷ்டமா இருந்துச்சு அந்த ஒரு ஃபைனல் டெஸ்ட்னால அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது, உனக்கு அதை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்பான் ஜாபுஜா. என்ன மாதிரியான எக்ஸாம்னு சொல்லி நருட்டோ கேட்டிருப்பான். ஜாபுஜா சிரிப்பான். நாங்களும் அந்த கிராஜுவேஷன்ல பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்வா நருட்டோ. ஜாபுஜா சிரிக்கிறதே நருட்டோ கடுப்பாகும். கூட இருக்க பசங்களையே கொல்ல வேண்டிய நிலைமை வரும்டா அப்படின்பா ஜாபுஜா. இதை கேட்ட நருட்டோல பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். உன்ன மாதிரி சின்ன வயசு நிஞ்சான்னு வச்சுக்க, ஒன்னாவே சாப்பிடுவீங்க, ஒன்னாவே பிராக்டிஸ் பண்ணுவீங்க, ஒன்னாவே இருப்பீங்க. திடீர்னு கிராஜுவேஷன் எக்ஸாம் வரும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட வச்சு யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்பாங்க. லாஸ்ட்ல ஆப்போனண்ட்டை கொல்லணும், அதுவும் ஃப்ரெண்டா இருப்பான். ரெண்டு பேரும் ஒரே கனவுல சுமந்திருப்பீங்க. இந்த மேட்ச்ல நீயா அவனான்கிறது தான் மீதி கதை அப்படின்னு இருப்பான் இல்லையா ஜாபுஜா. அதை திங்க் பண்ணி பாப்பான் நருட்டோ. சாய் கிட்ட யாமட்டோ அந்த பிக்சர் புக்கோட ஃப்ளோவை பார்த்தாலே தெரியுது, நீ ஒவ்வொரு எனிமையா டிஃபீட் பண்ணிட்டு போறப்ப அவங்களோட வெப்பன்ஸையும் ஆர்மர்ஸையும் எடுத்துக்கிற. இதே ஃப்ளோல கடைசியில வர அந்த சென்டர் பேஜ்ல நீ உன் அண்ணனோட சண்டை போட்டிருக்கணும் அப்படின்னு யாமட்டோ சொல்லவும், சாய் அந்த புக்கை லிஃப்ட் பண்ணுவான். நீ உங்க அண்ணனை கொண்டிருக்க இல்லையா அப்படின்னு யாமட்டோ கேட்கவும், இல்ல இந்த புக் நான் அவருக்கு கொடுக்கணும்னு நினைச்ச பிரசன்ட், ஆனா இந்த பிக்சர் புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அவன் நோயால இறந்துட்டான் அப்படின்ட்டு சிரிப்பான் சாய். சக்குரா இதுக்கு முன்னாடி சாய் கிட்ட உனக்கு எந்த எமோஷன்ஸுமே இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா நான் அதை தான் மீன் பண்றேன் அப்படின்னு இருப்பான் சாய். இப்போ உனக்கு ஒரு அண்ணன் இருக்க மாதிரினாவது இமேஜின் பண்ணி அவன் கூட இல்லைன்னா எப்படி இருக்குன்னு இமேஜினாவது பண்ணி பாரு, அதை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆல்ரெடி அவங்க அண்ணன் இறந்துட்ட விஷயத்த சொல்லுவான். இந்த பாயிண்ட்ல நருட்டோவை பார்த்துட்டு, நான் எக்ஸாக்டா பாக்குறதுக்கு அவனோட தானே நின்றுக்கணும் அப்படின்னு நருட்டோவை சொல்லுவான் சக்குரா கிட்ட. என்னதான் சொல்ல வரேன்னு சக்குரா கேட்கவும், இப்போ என்னோட அண்ணன் செத்துட்டானா நான் எந்த மாதிரியான லுக்கு கொடுக்கணும் கூட எனக்கு தெரியாது அப்படின்பா சாய். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு சக்குரா சாயை பாப்பா. ஃபவுண்டேஷன்ல பேட்டில்ஸ்ல ரொம்பவுமே மோசமா மாட்டின குடும்பங்கள்ல இருந்து ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க. அவனும் அந்த குழந்தைகள்ல ஒருத்தன் தான். என்ன நான் அவனோட ரொம்பவுமே க்ளோஸ் ஆயிட்டேன், ஒரு பிரதர் மாதிரி. அவனுக்கும் எனக்கு எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அவன் என்னோட டிராயிங்ஸை பத்தி எப்பவுமே புகழ்ந்து பேசுவான். இந்த பிக்சர் புக்கை பொறுத்த வரைக்கும் நான் அவனுக்கு அந்த ஃபைனல் பிக்சர் தான் ரொம்பவுமே காட்டணும்னு ஆர்வமா இருந்தேன். ஆனா அதுக்குள்ளே அவன் இறந்துட்டான். அப்புறம் நானும் மறந்துட்டேன். நான் என்ன உரை இருந்தேன்னு கூட எனக்கு ஞாபகத்துல இல்ல அப்படின்னு சாய் சொல்லுவான். வெளியே காபுட்டோ சாயோட ரூமுக்கு வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. போய் டோரை அன்லாக் பண்ணி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஹைட் அவுட் இருக்க அதே இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல சாயை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. யாமட்டோ என்னோட குளோனை உன்னை காவல் காக்குறக்காக விட்டுட்டு போறேன், இதுக்கெல்லாம் மன்னிச்சிரு சாய் அப்படின்பாரு. இந்த பாயிண்ட்ல நருட்டோ இந்த ஒரு விஷயத்த நான் ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் அப்படின்ட்டு, இப்போதைக்கான மிஷன் நம்ம சாஸ்கேவை காப்பாத்தணும் அப்படின்பா. நான் மட்டும் உன் இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பா இதை பத்தி கவலையே பட்டிருக்க மாட்டேன் அப்படின்பா சாய். சக்குரா என்ன சொல்றாங்க மாதிரி பாப்பா, இங்க பாரு நான் சாஸ்கேவை பார்த்தேன் அப்படிங்கவும் சக்குரா ரொம்பவுமே ஆச்சரியப்படுவா. சாஸ்கே கூட
எப்பவுமே ஒரோச்சிமாரு இருக்கான். நீ உன் நண்பனை காப்பாத்தணும்னா ஒரோச்சிமாருவை தாண்டி போய் தான் காப்பாத்துற மாதிரி இருக்கும். நீ மட்டும் பொறுப்பே இல்லாம அவனை தேடி போனீனா உன்னை பீஸா வெட்டி அவனுங்களோட டெஸ்ட் சப்ஜெக்ட்ல ஒன்னா மாத்திடுவானுங்க அப்புறம் அப்படின்னு சாய் சொல்லவும் என்னடா அப்புறம்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. சாஸ்கே அவன் உன்னை பத்தில கவலையே படலன்னு சொன்னான். அப்புறம் சக்குரா சாஸ்கேவை நீ ஒரு பிரதரா திங்க் பண்றேன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு அப்படின்பா. ஆக்சுவலா இந்த ஒரு பாயிண்ட்ல சாய்க்குன்னு மட்டும் இல்ல பாக்குற ஆடியன்ஸ்க்குமே அப்படிதான் ஃபீல் ஆகும். சாஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நருட்டோ மேல அவனுக்கு ஒரு கேரே இருக்காது. ஆனா நருட்டோ மட்டும் தான் சாஸ்கேன்ட்டு பின்னாடி போவான். எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படிங்கறதுதான் சாயோட கேள்வியா இருக்கும். சக்குராவோட தலையெல்லாம் தொங்கிரும். உன்னை பிடிக்காதவனை ஏன் காப்பாத்தணும்னு நினைக்கிற? அவனை ஒரோச்சிமாருவை எதிர்த்து கூட்டிட்டு வரணும்னு உன் லைஃப் ஏன் ரிஸ்க் பண்ணிக்கிற? ஏன் அப்படிலாம் செய்யணும்னு உன்னை யாரும் கட்டாயப்படுத்தலையே அப்படின்னு சாய் சொல்லிட்டு இருக்கும் போது நருட்டோ சிரிப்பான். அதை பார்த்து சாய்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நானும் சாஸ்கேவை வெறுத்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு நருட்டோ சொல்லவும் 3 பேருமே நருட்டோவை பார்ப்பாங்க. எல்லாத்த விட என்ன மாதிரி அவனுக்கும் ஃபேமிலி இல்ல. அவன் எப்பவுமே மேல இருப்பான், நான் எப்பவுமே கீழே இருப்பேன். ஆனா எப்பவுமே அவனோட இருக்கிறது ஃபன்னா இருக்கும். அதாவது அவன் தான் நான் யாருன்னு மற்ற எல்லாத்த விட புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் அப்படின்னு நருட்டோ கொடுத்த பதில கேட்டு சாய்லாம் தகச்சு போயிருவான். சாஸ்கே என்னோட உயிர் நண்பன், எங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான பிணைப்பு இருக்கு அப்படின்பா நருட்டோ. இத கேட்ட சாய் பிணைப்பான்னு சொல்லி ஆச்சரியப்படுவான். உங்களுக்குள்ள அந்த உறவு இருந்தாலும் உன்னோட ஆப்பனன்ட் ஒரோச்சிமாரு அப்படின்பா சாய். என்னோட எதிரி யாருங்கல கணக்கே இல்ல. என் கைகளை மொத்தமா கிழிச்செஞ்சா நான் அவனை உதைப்பேன். என் கால்களை பிச்சு வீசினாலும் அவனை நான் கடிப்பேன். என் தலையவே வெட்டினாலும் அவனை நான் முறைச்சு பார்ப்பேன். என் கண்களை புடுங்கி போட்டாங்க கூட என்னோட கல்லறையில இருந்து நான் அவனை சபிப்பேன். என்ன பீஸா வெட்டினாலும் கூட சாஸ்கேவை ஒரோச்சிமாரு கிட்ட இருந்து திரும்ப கூட்டிட்டு வருவேன் அப்படின்பா நருட்டோ. நண்பன் ஒருவன் வந்து பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு. வானக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. துன்பம் பெறலாம் இன்பம் பெறலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. Mustafa, Mustafa, don't worry Mustafa, காலம் நம் தோழன் Mustafa. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சம்திங் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா நருட்டோ யாமட்டோ கிட்ட அந்த விதைகளை பத்தி கேட்பான். யாமட்டோ அண்ட் சக்குராக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல எதுக்கட இதை பத்தி கேட்கற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா அந்த ஹைட் அவுட்டுக்குள்ள போறக்கு முன்னாடி நடந்த சீன் மாதிரி காட்டுவாங்க. இந்த சுச்சுவேஷன்ல ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி தான் கேட்கறான் அப்படின்பா. ஆக்சுவலா இப்ப நருட்டோ இருக்கான அவனுக்கான பிரைவேட் திங்ஸ் மற்றெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வகையில அந்த சீட்ஸ் வந்து எப்பவுமே இருக்குமா இல்ல எப்பயாச்சுங்கிற மாதிரி கேட்பான். அது உன் உடம்புக்குள்ள எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு 2 or 3 days வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பாரு யாமட்டோ. அப்படின்னா இயற்கை அழைப்பு வந்து நான் அதை போயிட்டேன்னா மொத்தமாவே ரிலீஃப் ஆயிருவன்ல. இப்ப புரியுதா சக்குரா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா நான் கேட்டிருக்கேன் அப்படின்பா. வாயிலேயே குத்திட்டு நீ முதல்ல கத்துக்க வேண்டியது மேனர்ஸ்டா அப்படின்பா. இதை பார்த்த யாமட்டோவே பயந்துருவாரு.